நந்து நந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. எங்க போயிட்டா இவன்? மாமி, நந்துவ பாத்தீங்களா? இல்லையே, இங்க எங்கயாவது விளையாடிட்டு இருக்க போறேன். நான் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். அவனை எங்கேயும் காணோம். சரி சரி, பேடிக்கண்டா, நிதானமா தேடி பாரு, கிடைப்பான். சார், நந்துவ பாத்தீங்களா? நந்துவ பாத்தீங்களா? இல்லம்மா. நந்து நந்து. என்னம்மா காலங்காத்தால குழந்தைய தேடிட்டு வர? நந்து இங்க வந்தானா? ஏன் நந்துக்கு என்னாச்சு? இங்க வந்தானா இல்லையா? இல்லையே. நான் கிளம்பிட்டேன். குழந்தை எங்க? குழந்தை நந்து எங்க? நந்து இங்க வரலையே. நீ போய் சொல்ற. என் குழந்தை நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? தயவு செஞ்சு கொடுத்து. மறைச்சு வச்சிருக்கேன் நானா? என்ன குழந்தை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? சரி, நான் பார்த்து வரேன். என் குழந்தை கொடுத்துரு. நான் உனக்கு கிடைக்கலங்கிற கோவத்துல என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத. தயவு செஞ்சு என் குழந்தை கொடுத்துரு. என் குழந்தை கொடுத்துடு. வாய்க்கு மாதிரி பேசாத. நான் போய் குழந்தை இது பார், உன்னை விட உன் குழந்தை மேல உயிரை வச்சிருக்கேனா? மத்தவங்க மனசு அன்னைக்கு புரிஞ்சிருக்கா நீ? ஓ குழந்தைய போய் நான் குழந்தையோட வரேன். என்ன ஜீவா, குழந்தைய பத்தி எதாவது தெரிஞ்சுதா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்க போயிட்டானே தெரியல. ஜீவா, சுப்பிரமணியம் எங்க? அவனும் தேடத்தான் போயிருக்கான். எல்லாரும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் அவன் கிடைக்கல. எதுக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா? ஜீவா, யாருமா? ஏய், குழந்தை எங்கடா? சார், நாங்களும் அவனை தான் தேடிட்டு இருக்கோம். என்ன டிராமா பண்றியா? தப்பு பண்ணா எவனா ஒத்துக்கிட்டு இருக்கான்? நான் போய் எதுக்காக ஜீவா அரெஸ்ட் பண்றீங்க? குழந்தைய கடத்திட்டு போயிருக்காயா? இல்ல சார், ஜீவா அப்படி நடந்திருக்க மாட்டான். அதுவும் இல்லாம அந்த குழந்தை மேல உயிரே வச்சிருக்கான். மீனாட்சி தான் அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நான் சொல்றது கேளுங்க சார், ப்ளீஸ். எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. இன்ஸ்பெக்டர், ஐ எம் லாயர். நீங்க எந்த செக்ஷன்ல ஜீவா அரெஸ்ட் பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், கிட்னாப்பிங் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சார், நம்புங்க சார். அவனை அடிக்காதீங்க சார். அவன் என்ன தப்பு செஞ்சிருக்க மாட்டான் சார். அந்த குழந்தை அவனுக்கு உசிரு சார். மரியாதையா சொல்லு. ஹலோ, சரிங்கய்யா. உடனே அனுப்பிச்சிடுறியா? சரி. என்னடா இது? யார அடிச்சது? இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சது யாரு? யார அடிச்சது? நம்பர் கொடு, நம்பர் கொடு. இந்த ஏரியா விட்டு தூக்கிறேன். போங்கடா, போடா, போடா. கசமாலம், நீ வாப்பா, வா. 4 வருஷமா நீ உசுர கொடுத்து யார லவ் பண்ணியோ அவளே உன்னை அசிங்கப்படுத்திட்டா பாத்தியா? நீ தான் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து, சே இதெல்லாம் உனக்கு தேவையா? உன் லவ் பத்தி நான் தப்பா சொல்லல. லைஃப்ல 4 வருஷத்தை வீணாக்கிட்டேன்னு தான் வருத்தப்படுறேன். சரி, அதை விடு. எதுக்காக நீ இப்படி அடிபட்டு அவமானப்பட்டு வந்து நிக்கிறியோ அந்த பிரச்சனைக்குரிய ப்ராப்பர்ட்டி இப்போ என் கையில தான் இருக்கு. என்ன பண்ணிட்டு என்ன பண்ண? எதுக்கு? எதுக்குடா? எதுக்குடா கிட்னாப் பண்ண? சொல்லு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? சொல்லு. விடுங்கடா. இது எங்க ஃபேமிலி மேட்டர், நானே பாத்துக்கிறேன். என்ன வேணும் என்ன வேணும் நீ கேட்டியே, எனக்கு நீதான் வேணும். நீ அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரிதான் என் பொண்ணு மேல நான் பாசத்தை வச்சிருக்கேன். அவ கண்ணு கலங்கினா என்னால தாங்கிக்க முடியாது. அவ எதை கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாம உடனே வாங்கி கொடுத்துருவேன். இப்ப அவ உன்னைய கேட்டுட்டா, இல்லேன்னு சொல்ல முடியுமா? ஜீவா, இதோ பார், என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட இருக்கு. உன் பொண்ணை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறியே, என் மீனாட்சியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? குழந்தைய கொடுக்க முடியுமா முடியாதா? ஏன் 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 மாப்பிள சொல்ற?
நீ மீனாட்சி மேல உசுர வச்சிருக்க, அவ இந்த குழந்தை மேல உசுர வச்சிருக்கா. இதோ பார், அந்த பையன் முழிச்சு பார்த்தா அவங்க அம்மா முகத்தை தான் பார்க்கணும். இல்லைன்னா அந்த பையன் இங்க நிரந்தரமா தூங்கிடுவான். என் பொண்ணுக்கு முன்னாடி எந்த உசுரும் எனக்கு. ஜீவா, நீ எனக்கு மாப்பிள்ளையாகணும், என் பொண்ணுக்கு புருஷன் ஆகணும். நல்ல முடிவா என் பொண்ணுகிட்ட போய் சொல்லு. நீயே இஷ்டப்பட்டு சம்மதிச்ச மாதிரி அவகிட்ட சொல்லணும். நீ சொல்லுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய், குழந்தைக்கு பால் கொடுறா. இந்த பார் ஜீவா, நான் தண்ணியிலேயே பிறந்து தண்ணியிலேயே வளர்ந்து அதுலயே பொழப்பு நடத்துறவன். எனக்கு தண்ணி காட்டிடலாம்னு நினைக்காத. போ போ. வாங்க. திவ்யா, நான் உன்னை நோகடிச்சிட்டேன். தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அனாவசியமா தலையிட்டுட்டேன். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். ஜீவா, என்ன சொல்றீங்க? அப்பா கிட்ட சொல்லி கல்யாண தேதியை குறிக்க சொல்லு. இந்த வாரமே நம்ம கல்யாணம் நடக்கணும். என்ன இப்படி பேசுறீங்க? மீனாட்சி மேல நீங்க வச்சிருந்த காதல்லாம்? ப்ளீஸ், வேண்டாம். அது காதல் இல்ல, காணல் நீர். உடம்பாலையும் மனசாலையும் நான் பட்ட காயம்லாம் போதும். இனிமேலும் நான் என்னை இழக்க முடியாது. ஒத்து வராதுன்னு தெரிஞ்ச பின்னாடியும் காத்திருக்கிறதுல அர்த்தமே இல்ல. என் ஒருத்தனால எத்தனை பேருக்கு வேதனை. இந்த கல்யாணம் நடந்தாதா எல்லாருக்கும் நிம்மதி. உங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாண பத்திரிக்கை அடிக்க சொல்லு. ப்ளீஸ், கல்யாணத்துக்கு ஒத்துக்க. ஜீவா, ஜீவா, என்ன கண்ணு கிட்ட காயம்? சின்ன ஆக்சிடென்ட் பா. வலிக்குதா? இல்லடா, இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. ஜீவா பாவம். வர 18ஆம் தேதி எனக்கு கல்யாணம்.
வாங்க சம்பந்தி சொந்தக்காரங்க மாப்பிள்ள கல்யாண வீட்டுல குழப்பத்தை நிற்கிறாதீங்க உன்னோட வாக்க மாப்பிள்ள மாப்பிள்ள இது மச்சான் பெரிய பிசினஸ் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. திவ்யா என்னது உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்காக எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு தெரியுமா உனக்கு? ஏன் இன்னொன்னு செஞ்சீங்களே அதையும் சொல்லுங்க. குழந்தைய கடத்திட்டு போய் ஜீவா கிட்ட கட்டாய கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குனீங்கல்ல அதையும் சொல்லுங்க. எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுங்க. எங்க அப்பா அவர் பொண்ணு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பாவம் ஒரு குழந்தை உயிரை வச்சு மிரட்டி இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண விஷயம் நேத்துதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இல்லம்மா வந்து பேசாத. உனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன். ஜீவா உங்களுக்கு மனைவியா ஆகணுன்றதுக்காக நான் என்னென்னமோ பண்ணேன். இப்போ நீங்க மணவரைக்கு வந்தப்புறம் உங்களை மறுக்கிறதுக்காகவும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்க மேல வச்சிருந்த காதலுக்காக நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா மனசாட்சியே இல்லாம மீனாட்சியை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒருத்தர் விரும்புறதா காதலும் கல்யாணமும் ஆளுக்கு ஒருத்தர் விரும்புறது இல்ல. சப்போஸ் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நீங்க மீனாட்சியை மறந்துடுவீங்களா? முடியுமா? முடியாதுல்ல. அப்படிப்பட்ட உன்னை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? கிடைக்காத ஒருத்தருக்காக 4 வருஷம் மனசு நினைச்சு வாழறதுக்கு நான் ஒண்ணு ஜீவா கிடையாது. நான் ஒரு சராசரி பொண்ணு. ரஞ்சித் இங்க வாங்க. இவர் என்னோட மாமா. என்னால இவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாருன்னு தெரியுமா? என் மேல இன்னொருத்தர் நிழல் பட்டா கூட அவரால் தாங்கிக்க முடியாது. இப்ப நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன பிரதர், பொம்பளை எல்லாம் ஏமாத்துறாங்கல்ல? ஹிஸ்டரியில லவ் சாப்டர் கொஞ்சம் புரட்டி பாரு. காதல்ல எந்த பொம்பளையுமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. அப்படியே அத்தி பூத்தாப்புல 1-2 பேர் தோத்துட்டான்னு வச்சுக்க, சீக்கிரவனை கல்யாணம் முடிச்சு 4-5 பிள்ளைகளை பெத்துப்பட்டு லைஃப்ல செட்டில் ஆயிருவாங்க. தோக்குறவனுங்க எப்பயுமே ஆம்பளைய தான். ஏதோ என் மாம குழந்தைய வச்சு பிளே பண்ணி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாப்ல. அந்த உண்மை தெரிய போய் நம்ம சைடு ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ஜீவா பிரதர், திவ்யா மட்டும் எனக்கு கிடைக்கான்னு வச்சுக்க, அதுக்கான ஒரு உயிரை எடுக்க கூட தயங்கி இருக்க மாட்டேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. ஆனா நீ பெரிய ஆளுப்பா. ஏன்னா ஒரு குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக உன் காதலை தியாகம் பண்ணி உன் காதலை சந்தோஷப்படுத்திருக்க பாத்தியா, நீ பெரிய ஆள் தான். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? எத்தனையோ காதலர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நீ ஏணியா இருந்துட்டு இப்ப தனியாயிட்டிய பிரதர். ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டியம்மா. ஜீவா, காதலிச்சவளை கல்யாணம் முடிக்கிறதே சந்தோஷம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா காதலுக்காக ஒன்னே இழந்தது கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டிய. காதலுக்கு கண்ணிலேன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் காதல் தோத்துருச்சுன்னா அதுக்கு இதயமே இல்ல. போதும்பா, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்பா. வா ஊருக்கு போலாம். அம்மா தாயே மீனாட்சி, சந்தோஷம் தானே? நிம்மதியா இருக்குமே. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உனக்கு மனசாட்சி இருந்தா அதை தொட்டு சொல்லு. ஒப்பம் பண்ண பாவத்துக்கு அடியாயமா ஜீவாவை பழிவாயிட்டியாமா. 4 வருஷம் உன்னை மனசுலயே வச்சு செவந்துட்டு இருந்தானம்மா. அப்ப மனசு கொண்டு போட்டியாமா. சே, உங்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கமா. அம்மா, அவனை வந்து பார்க்கும் போதெல்லாம் எங்க குழந்தைன்னு சொல்லுவிய. இந்த குழந்தை உனக்கு பிறந்தா? சொல்லு. நீ 10 மாசம் செவந்தியா? அதுக்கு மாங்காதியா, மசக்கி இருந்தியா, வாதி எடுத்தியா? ஒரு அளவு கிடையாது. இந்த வருமா ஒரு பிள்ளைய 10 மாசம் செவந்து பெக்கிறவதான் தாய். கைக்கு சிகிச்சை எடுத்து வந்து வளர்த்துறாளே அவ ஆயா. இந்த பிள்ளைய பொறுத்த வரைக்கும் நீ அம்மா கிடையாதுமா, ஆயா. குழந்தைய தூங்குறானாமா? தூங்குவா. ஜீவா மட்டும் இல்லைன்னா தூங்க மாட்டான். தூக்கி இருப்பாங்க. சங்குதான். ஏமா, ஜீவா பிள்ளைய கடத்திட்டான்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தில?
பிள்ளை எவன் கிடத்தினா உனக்கு முதல்ல தெரியும் உனக்கு? திவ்யான்னு ஒரு ஆடிட்டு போவால, அவங்க அப்பா தான் கிடத்தினா. ஏன் கிடத்தினா? ஜீவா உண்மையிலையும் குழந்தை மேலையும் உசுரா இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய கடத்திட்டு போனான். என்ன கடத்திட்டு போய் என் பொண்ணு திவ்யா கழுத்துல தாலி கட்டினா தான் அந்த குழந்தை உசுரோட போகும், இல்லைன்னா கொண்டு போடணும்னாமா. உன் மேல உசிரியே வச்சிருக்கிற ஜீவா நீ சந்தோஷமா இருக்கணும், அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா தான் மனசுலயே வச்சு சுமந்து இருந்தாலே அந்த காதலை இறக்கி வச்சுட்டு அந்த குழந்தைய கூட்டு வந்தா தெரியுமா? இது மாதிரி வயிற்றுல புள்ளைய சமைக்கிறத விட மனசுல சமைக்கிற காதலுக்கு கனம் அதிகம். அந்த கனமான காதலை தான் இறக்கி வச்சுட்டு வந்தா ஜீவா. உனக்கெல்லாம் ஒரு அளவும் புரியாது. ஆனா நீங்க சாதாரணமான பொண்ணு இல்லம்மா. தன்னால ஒருத்தர் செத்து போயிட்டாருக்காக அவன் பெத்த குழந்தைக்கு கண்ணி கழியாம தாயா இருந்திய பெரிய விஷயம் தான். தெய்வம் தான் ஊதுபத்தி வேணா கொளுத்தி வைக்கலாம். ஆனா என் ஜீவாவோட மனசு கொண்டு அவனுக்கு என்ன ஆயிட்டிய? கோவம் வராம என்ன பண்ணுவான்? ஆத்திரம் வராம என்ன பண்ண? அதான் கத்திட்டேன். என்ன கத்தி என்ன பிரயோஜனம்? ஜீவா போயிட்டாரு. நீ நிம்மதியாருமா? இந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும் இப்படியே ஆயா வேலை பார்த்துட்டு. தஞ்சை திருச்சி வழியாக ராமேஸ்வரம் செல்லும் சேது எக்ஸ்பிரஸ் சற்று நேரத்தில். நிஜமாவா போறியா? என் மகளை விட்டுட்டு அந்த கல்யாணம் தான் இல்லன்னு ஆயிப்போச்சியா? அப்புறம் போற? என் மக செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேயா? அரண்மனை உங்க பொண்ணால இது வரைக்கும் என் பையன் பட்ட கஷ்டம் எல்லாம் போறோம். தயவு செய்து அவனை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. வா. தம்பி போகாத தம்பி, சொன்ன கேடு தம்பி, போகாத தம்பி. தம்பி உங்க காலனியில குடியிருந்த 4 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது சிரமம் கொடுத்திருந்தேன்னா தயவு செய்து நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிடுங்க. இத்தனை நாளா எனக்கு அப்பா அம்மாவா இருந்து என் மேல பாசத்தை காட்டினீங்க. உங்களையும் இங்க இருக்கிறவங்களையும் என்னைக்கும் என்னால மறக்க முடியாது. மீனாட்சி எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவளை வீட்டை விட்டு போக சொல்லிடாதீங்க. எப்பவும் போல அவகிட்ட அன்பாவே இருங்க. மீனாட்சி, உன்னை முதலாக பார்த்த நாள் அன்று மீண்டும் புதிதாய் நான் பிறந்தேன். முழு நிலவாய் நீ என் அருகில் இருந்தாலும் நெருங்க நினைத்தால் சூரியனாய் சுட்டெரிக்கின்றாய். ஆனால் நானோ சூரியனையே காதலிக்கும் பீனிக்ஸ் பறவை. நீ என்னை எரித்து சாம்பலாக்கினாலும் என் காதல் உன்னோடு தான்.
மீனாட்சி I love you.